மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. நான் ஒரு பொறியியலாளர். என்னுடைய பெயர் சூரியசேகரம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற விஷயம் என்னென்னா, மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் யாழ்ப்பாணத்தில் இன்று திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதலில் தமிழிலும் பிறகு ஆங்கிலத்திலும் சொல்ல இருக்கிறேன். இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் ஏற்கனவே இலங்கையின் மத்தியில் உருவாகின ஒரு இயக்கம். இதனுடைய யாழ்ப்பாணத்தில் இதற்கான ஒரு இயக்கத்தை இன்றுதான் நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம், இலங்கை 76 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில் ஒரு இதுவரையில் நடைபெறாத ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறது. அந்த மாற்றத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய கொள்கை சிந்தனைகள் என்னென்னா, இந்த தேசிய மக்கள் இயக்கம் ஆட்சிக்கு வர முதல் அவர்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விஞ்ஞாபனத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்றால், அந்த விஞ்ஞாபனத்தை முழுவனையாக இந்த ஆட்சி காலத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்றதை வற்புறுத்துறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். நாங்கள் அவர்களை ஆதரித்து பேசுகிறது தான் எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் இந்த கொள்கை திட்டத்தை மீறி செயல்பட்டால் அவர்களை நாங்கள் ஒரு விமர்சிக்கிற உரிமையும் உள்ளவர்கள். நாங்கள் ஆக்கப்பூர்வமாகத்தான் நாங்கள் விமர்சிப்போம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இதுவரை காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், மற்ற சமூகங்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இதை இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படியான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. இதை நாங்கள் காக்க வேண்டும், பேண வேண்டும், மேலும் வளர்த்து முழுவனையாக அந்த தேர்தலில் சொல்லப்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். இதில் பலவிதமான ஆக்கள், இது எல்லா விதமான மக்களும் என்ன அரசியல், இதில் அரசியல் இல்லை. இதில் இது ஒரு சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு 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 திருப்திகரமான சந்தோஷமான ஒரு இன மத வேறுபாடுகள் இன்றி நாங்கள் ஒரு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். So now I will say a few words in English. I am here, my name is Surya Segaram. I am an engineer by profession. This morning we have inaugurated a new movement in the north at the Divya Jeevana Sangha hall. The name of the organization is called People's Movement for Renaissance. As I have already told, it is for a renaissance. That is something which has not happened. It should have happened a long time ago, soon after independence, but it didn't happen. But 76 years later, it is now happening, and we mustn't allow this to slip out of our hands. And we have seen the policy of the government which has come to power, National People's Power, and their manifesto, I think it is running to over 30 pages, covers all aspects of policies for the entire nation.
Sinhala people, Tamil people, Muslim people, and the hill country people. It is a very comprehensive manifesto, and we are here as People's Movement for Renaissance. We are here to support. We fully support the manifesto. We are also here to constructively criticize the government if they fail to implement those policies, if they deviate from those policies. If they can deviate in a positive direction, of course we will support. If they deviate in a negative direction, we also have the ability, and also we also have the power, rights to constructively criticize so that it is on the right path. So we think through the implementation of these policies, the country can regain whatever it has lost. We don't believe, we believe in an inclusive government. In other words, everything is decided by everybody. You know, Colombo policy is also decided by everybody. Sinhala, Tamil and Muslim and hill country people. It's not because certain parts of the country is ruled by certain people and certain other parts of the country is ruled by certain others. It has to be a cohesive, combined effort so that everybody participates in the governing of the country, making the policies, implementing the policies without any racial or religious or language or any or gender differences. So this is our aim. We will take up the grievances of all the people in the north, and we also will speak the grievances of other people living in other areas. We have the right to criticize anything that is done in the name of the government. And one thing I have to say, if we miss this golden opportunity for a change, we will be regretting for a long time. You know, we have waited for a very, very, very long time, suffered a lot, gone through how many wars we have gone through. So 1971 and the 80s, and after the 80s, we have seen the burning down of the library, burning down of Jaffna, 1983 riots, and 30 years of horrible wars, displacements, internal and external displacements, and completely ruined economy of the country in the hands of corrupt people who were in the government until early this year. So this is why we think it is very important that we should not miss this opportunity to come together as people in the north. So I invite everybody to join this People's Movement for Renaissance to discuss all the issues that we face in our region and also in other regions, and also external policies with other countries, you know, policies with India or United States or, you know, Russia or China. Everything we can, every aspect we should participate in the discussion and in the implementation. Thank you very much, and I think if you have any questions, you can ask me or my colleagues who are going to speak after me. Thank you very much. நான் ஜனஹா செல்வராஜ், இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்ட திணைக்களத்தின் விரிவுரையாளராக இருக்கிறேன். அதே சமயம் இன்று மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நான் இங்கு பேச இருக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்தில்
மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய யாழ் கிளை நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த யாழ் கிளை நிறுவப்படுவதற்கு பின்னால் இதற்கான அமைப்பை இங்கு அறிமுகப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவதாக மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது யாது என்பதையும், ஏன் இந்த மக்கள் இயக்கம் என்பது கொழும்பில் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் கூட இதனுடைய விஸ்தீர அமைப்பு என்பது யாழ் வரை வர வேண்டும் என்று நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்பதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது வெறுமனே இயக்கமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. இதிலே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விரிவுரையாளர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், வெவ்வேறு துறை சார்ந்த எல்லோரும் ஒன்றாக இணைந்து மக்களினுடைய சேவைக்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் இது இருக்கிறது. இதிலே இருக்கிறவர்கள் பல ஆண்டு காலம் தொட்டு மக்களுக்காக பணியாற்றியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு மக்களுக்கான போராட்டங்களில், இயக்கங்களில் அவர்கள் தங்களுக்கான பரிமாண தளங்களிலே அந்த பணியை செய்தவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்ப்பீர்களாக இருந்தால், யாழ் கிளை இருக்கலாம் அல்லது கொழும்பு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஒவ்வொரு உறுப்பினரின் பின்னாலும் அவர் இந்த சமூகத்தோடு எவ்வாறு பணியாற்றி இருக்கிறார் என்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே காலம் காலமாக இருந்து வந்த இந்த அரசியலிலே இருக்கக்கூடிய பிரபுத்துவ கலாச்சாரம், அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஊழல், இந்த விடயங்களை அறிந்து கொண்ட பிறகு இவற்றை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு எவ்வாறு இதற்கான ஒரு விடிவை நோக்கி பார்க்கலாம் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக மக்களுக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்திருந்தாலும் தங்களுடைய அபிலாஷைகளை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு சாதகமான சூழல் காணப்படவில்லை. ஆனால் மக்களினுடைய எல்லா புலம்பல்களும் உச்சகட்டம் அடைந்தது 2022 போராட்டம், அதாவது இலங்கை முழுவதும் அறகலை என்ற பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி செயற்பாடின் போது. அதன் பின்னணியிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அது மக்கள் வேண்டிய ஒரு சட்டபூர்வமான, ஒரு நெறியார்ந்த பூர்வமான ஒரு மாற்றமாக இருக்கவில்லை. அந்த சட்டபூர்வமான மாற்றமாகத்தான் இந்த அரசியலிலே காணப்பட்ட இந்த தேர்தலிலே இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அப்ப தேர்தல் வெளிப்பாடுகளில் வரக்கூடிய இந்த பிரதிபலன்கள், இந்த பிரதிபேறுகள் தான் இந்த மக்களின் எழுச்சி போராட்டங்களினுடைய விடையாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது மக்களோடு இருந்து போராடிய நாங்கள் இந்த அரசியல் களத்திலே ஒரு புதிய தேர்தல் ஒன்று வரும் போது யார் ஜனாதிபதியாக வர வேண்டும், எவருக்கு இந்த பிரபுத்துவ அரசியல் கலாச்சாரத்திலே இருந்து ஒரு வேறுபாட்டையும் ஒரு ஊழல் இல்லாத சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பிலே நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில் தோழர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கி நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே செயற்பட்டிருந்தோம். அதற்கு பின்னாலும் கூட எங்களுடைய செயற்பாடு ஒரு நபரை தலைவராக நியமிப்பதில் மட்டும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக, அதற்கான ஒரு அரசாங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து வந்த தேர்தல்களிலும் நாங்கள் பணியாற்றி இருந்தோம். அப்போதுதான் இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது ஒரு இயக்கமாக நிறுவப்பட்டது. நாங்கள் ஒரு சங்கமாகவோ அல்லது ஒரு தாபனமாகவோ அல்லது ஒரு நிறுவனமாகவோ நாங்கள் செயற்பட தொடங்கி இருந்தோம். பிறகும் கூட நாங்கள் இந்த மக்கள் அரசியலில் ஈடுபடும் போது அது ஒரு நபரையோ அல்லது ஒரு அரசாங்கத்தையோ எடுத்து சொல்வதில் மட்டும் நின்று விடாது. தொடர்ச்சியாக நாங்கள் எதற்காக நின்று செயற்பட்டோமோ அது செயற்பட வேண்டும். எந்த கொள்கைகளின் மீது நாங்கள் இவர் ஜனாதிபதியாக வர வேண்டும், இந்த அரசாங்கம் வர வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்தோமோ அந்த கொள்கைகள், அந்த அரசியல் விஞ்ஞாபன கொள்கைகள் சமூகத்திலே அதே அளவிலே செயற்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காக, அதற்கான ஒரு உத்வேகத்தை வழங்குவதற்கு, அதற்காக பின்னணியிலே இருந்து ஒரு உந்துதலை வழங்குவதற்கான சக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். இந்த இயக்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியின்
கொள்கைகளை நடைமுறையிலே எடுத்து செல்கின்ற ஒரு இயக்கமாக இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காக இயங்குகிற ஒரு இயக்கம். அந்த அடிப்படையிலே எந்த அளவு தூரத்துக்கு இந்த கொள்கைகள் சமூகத்திலே செயற்படுத்தப்பட போகிறது, கொள்கைகள் செயற்படாத சந்தர்ப்பத்திலே எவ்வாறு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன்வைப்பது, பின்னால் ஏதாவது ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்கும் போது மக்கள் சார்பிலே எவ்வாறு நாங்கள் தோன்றி இருப்பது போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் எங்களுடைய முக்கிய நோக்கமாக வைத்துக்கொண்டு இருக்கிறோம். அவ்வாறு பார்க்கும் போது எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சமூகத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவில் சமூக தாபனங்களும் கூட ஒரு பிரபுத்துவ கலாச்சாரத்தை கொண்டிருந்தது. அவர்கள் இந்த சமூக தாபனங்களை கொண்டு நடத்துவதின் பின்னாலும் ஒரு அரசியல் இருந்தது. நாம் இந்த சிவில் சமூக தாபனத்தை அந்த விடயங்களில் இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு தாபனமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்காக முழுமையாக பணியாற்றுகிற ஒரு தாபனமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இங்குள்ள எவருக்குமே இங்கு முழுமையான அரசியல் அபிலாஷை இல்லை. எங்களுடைய அபிலாஷையெல்லாம் மக்களுக்காக எங்களால் முடிந்த ஒரு சேவையை நாங்கள் நம்புகிற ஒரு அரசியல் கட்சியின் கொள்கைகள் மூலம் செயற்படுத்துவதாக இருக்கிறதை ஒழிய வேறொன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. அதற்கான ஒரு பாலமாக எம்மை போன்ற அறிவார்த்தமான சமூகத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி பார்க்கும் போது மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான பாலமாக இந்த இயக்கம் தோன்றி கொழும்பிலும் மத்தியிலும் இலங்கையின் பிற பாகங்களிலும் மட்டும் செயற்படாமல் இந்த அரசாங்கத்தின் இந்த அரசியல் மாற்றத்தின் ஒரு வெகுவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விடயம்தான் இந்த சிறுபான்மையினரினுடைய ஒத்துழைப்பு, சிறுபான்மை மக்களினுடைய எதிர்பார்ப்பு. சிறுபான்மை மக்கள் சார்ந்த சகல கொள்கைகளும் அவர்களின் நன்மைக்காக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த இயக்கத்தை வடக்கு கிழக்கு மத்திய மலைநாட்டிலும் கூட நிறுவி அதன் மூலமாக மக்களின் பங்களிப்பை இந்த ஜனநாயக அரசியல் கலாச்சாரத்தின் மூலம் எடுத்து செல்வதே எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்று நாங்கள் முதலாக யாழ்ப்பாணத்திலே இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை நிறுவி இருக்கிறோம். தொடர்ந்து கிழக்கிலும் மத்திய மலைநாட்டிலும் கூட இது நிறுவப்பட இருக்கிறது. இதை தவிர நாங்கள் மத்தியிலே கொழும்பிலே இருந்து கொண்டு இதனுடைய ஒரு மொத்தமான ஒரு இயக்கத்தினுடைய செயற்பாடுகளும் நடைபெறுவதாக இருக்கும். இந்த இயக்கம் என்பது எப்போதுமே மக்கள் சார்ந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்களுக்கான இந்த அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கொள்கைகளை மக்களுக்காக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்காக ஆக்கப்பூர்வமான வழியிலே செயற்படும் என்பதை நான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. Kaushalya Kumarasinghe. I will say something briefly in Sinhala. අද අපි මේ මාධ්‍ය සාකච්ඡාව පවත්වන්නේ පුනරුදය උදෙසා ජනතා ව්‍යාපාරය යාපනයේදී ආරම්භ කිරීම නිමිති කොටගෙන මේ සංවිධානය පුනරුදය උදෙසා ජනතා ව්‍යාපාරය අපි කොළඹදී ආරම්භ කරන්නේ මීට මාස කිහිපයකට පෙර ඔක්තෝබර් මාසයේදී. අපේ අරමුණ වෙන්නේ අපි මේ ව්‍යාපාරය පදනම් කරගන්න කාරණය වෙන්නේ ජාතික ජනබලවේගයේ ප්‍රතිපත්ති මාලාවට මේ රට පරිවර්තනය කිරීමේ මේ රට සැලකිය යුතු ආකාරයකින් පරිවර්තනය කිරීමේ හැකියාව තියෙනවා. එම නිසා මේ ප්‍රතිපත්ති වෙනුවෙන් අපි පෙනී සිටිය යුතුයි. යම් ආකාරයකට මේ ප්‍රතිපත්ති වලින් ආණ්ඩුව විතන් වෙන්නේ වනවා නම් අපි ආණ්ඩුවට යම්කිසි ආකාරයකට විවේචනාත්මක සම්බන්ධයක් ආණ්ඩුව සමග ගොඩනගා ගත යුතුයි. එහෙම ගොඩනගාගෙන මේ සමාජ පරිවර්තනයට හැකිතාක් දායක විය යුතුයි කියන පදනම මත. එතකොට මේක අපි උත්සාහ කරනවා මේ පදනමින්ම නැගෙනහිර පළාත, කඳුකරය සහ මෙහෙම එකතු කරගෙන සිවිල් සමාජ ව්‍යාපාරයේ අලුත් ආරම්භයක් ගන්න. මොකද අපි දන්නවා පසුගිය කාලය තුල බිඳ වැටෙන්නේ සාම්ප්‍රදායික දේශපාලන පැලැන්තිය පමණක් නෙමෙයි. ඒ සාම්ප්‍රදායික සිවිල් සමාජ ව්‍යාපාරයත් බිඳ වැටෙනවා. ඒ සාම්ප්‍රදායික දේශපාලන පැලැන්තියත් එක්ක එකට බැඳී සිටපු. එම නිසා අපිට සිද්ධ වෙනවා මේ යුගය තුල මේක අලුත් යුගයක් ආරම්භලා තියෙන්නේ. මේ අලුත් යුගය තුල කොහොමද වඩා සාධනීය ආකාරයේ අර සහභාගීත්ව ප්‍රජාතන්ත්‍රවාදයේ සහිත හැම පුරවැසියෙක්ම එකට සහභාගී වන පාලන ක්‍රමයක් ගොඩනගාගෙන මේ රට සියලු දෙනා එකතු වන රටක්, බෙදුණු රටක් වෙනුවට එකතු වුණු රටක්, අලුත් ශ්‍රී ලංකාවක් කොහොමද ගොඩනගන්නේ කියන කාරණයට සියලු දෙනාම බොහොම සක්‍රියව මැදිහත් වෙනවා. ඒ සඳහා කරන මැදිහත් වීමක් හැටියට තමයි පුනරුදය උදෙසා ජනතා ව්‍යාපාරය බිහි වෙන්නේ. ඉතින් අද විශේෂ දවසක් වෙනවා. අද යාපනයේදී මේ ආරම්භය ගැනීම නිසා. ஸ்துதி. ஏற்கனவே இங்கு பேசிய
அறிஞர்கள், தோழர்கள் மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தின் யாழ்ப்பாணத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதை பற்றியும் அவர்களுடைய நாடு அளாவிய அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை பற்றியும் இங்கே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கம் இங்கே வந்திருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னென்று சொன்னால் இந்த நாடு முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையான சமூக, இலங்கையில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையான சமூக அமைப்பில் எல்லா சகல பகுதி மக்களோடையும், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எல்லா பகுதி மக்களோடையும் ஒரு இணைப்பை, தொடர்பாடலை ஏற்படுத்துறதுக்கு அப்படியான ஒரு அமைப்பு அவசியமாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியம். ஏண்டா 76 ஆண்டுகளுக்கு பிறகு வாராது வந்துட்ட ஒரு மாற்றம் இந்த நாட்டில் நடந்திருக்குது. அந்த மாற்றம் முன்னோக்கி செல்ல வேணும். அந்த வகையில் நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகளும் எங்களிடமும் நாங்களும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதில் கிராமிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பாடசாலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஏனைய கல்வித்துறை சார்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது தவிர இங்கே உள்ள துறைசார் ஆட்கள், யூனிவர்சிட்டி அண்ட் வெளியில் உள்ள ப்ரொஃபஷனல் துறைசார் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்குது. இதை தவிர விடுதலை தேசியம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து நாங்கள் இப்போ மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று யோசிக்கிறோம். குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்று சொன்னால் அவர்களுடைய என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்தி வாரதுக்கு நாங்களும் ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் மனசார இறங்கி எங்களுடைய கெப்பாசிட்டிக்குள்ள எங்களுடைய ஆற்றலுக்கேற்ப நாங்கள் இறங்கி வேலை செய்த நாங்கள். அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் அந்த மேனிஃபெஸ்டோ, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற விடயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அந்த விடயத்தில் சமூக இலவச கல்வி, இலவச வைத்தியம் மாதிரியான விஷயங்கள், மற்றது மீனவர் விவசாயிகளுக்குரிய பாதுகாப்பு விஷயங்கள், மாகாண சபை தேர்தலை நடத்துறது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது, இலங்கையின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறது உள்ளிட்ட பல விடயங்கள், அதில் பால் சமத்துவம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பரம்பரை பின்புலங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஆள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இங்கே சில பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் சுயாதீனமாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களாலான ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான பங்களிப்பை நாங்கள் செய்வோம் என்று யோசிக்கிறோம். செய்கிறது குறைபாடுகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். குறைபாடுகளை நிவர்த்திக்கிறது, அதை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது, அதை இடையறாமல் சொல்லுறது என்ற கடமைகளும் அங்கே இருக்குது. பரந்தளவில் இந்த வரலாற்று மாற்றத்தில் 22 அந்த தோழி குறிப்பிட்டது மாதிரி 2022 இருந்து ஒரு குவான்டிட்டி அளவு ரீதியான மாற்றம் நடந்து 2024 ஒரு குணாம்ச ரீதியான மாற்றம் நடந்திருக்குது. எங்களுக்கு விளங்க வேண்டுமென்னா எங்களுடைய இளைஞர் யுவதிகளும் புதைகுழிகளுக்கு போயிருக்கிறார்கள். எங்களுடையவர்களும் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். தெற்கில் உள்ளவர்களுக்கும் அந்த கொடூரங்களை அவர்களும் தெற்கிலேயும் கிளர்ச்சிகளை நடத்தி அனுபவிச்சிருக்கிறார்கள். ஆனபடியாக எங்களுக்கு மொழி என்று சொன்னால் மீடியம் ஒன்றுன்னு சொல்கிறேன். ஆனபடியாக இந்த மாற்றத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும், அதை முன்கொண்டு செல்ல வேணும். குறைகள் இருக்கும், குறைகள் தொடர்பாக விழிப்புணர்ச்சியையும், பிழைகள் இருந்தால் அதை பற்றின விமர்சனங்களையும் நாங்கள் செய்து கொண்டு முன் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். நன்றி. பேர் ரவிசங்கர். நான் ஒரு சமாதான நீதவானாகவும் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் உரும்பிராய் மேற்கு தலைவராகவும் இருக்கிறேன். இந்த நாள் விசேஷமாக
மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்திலே நானும் சேர்ந்து காலமே நடந்த கூட்டத்தில் அநேக காரியங்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக இன்றைய கால நேரத்திலும் நான் இருக்கிறேன். ஒரு 50 யாழ் தமிழ் மக்கள் அந்த இடத்திலே வந்து கூடினார்கள். அநேகர் தங்களுடைய மனதில் இருந்த பிரச்சனைகள் தங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டு அதற்கு வந்த மூத்த சகோதரர்கள் அதற்கேற்ற பதில்களை சொல்லி, அதாவது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், காலகாலமாக காணிகள் பிரச்சனைகள், நம்முடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வறுமைகள், அதை கைத்தொழில் செய்கிற மக்களுக்கு தேவையான இடங்கள், பொருட்கள், பண உதவிகள், இப்படியான பல பிரச்சனைகளை அங்கு வந்து சில யாழ் மக்கள் பேசினார்கள். ஆனால் முக்கியமாக இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு, புதிய அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களுடைய இயக்கத்துக்கு இருக்கிறது. அதாவது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நடுவே ஒரு பாலமாக, ஒரு குரலாக நாங்கள் இனி வருகிற நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இருக்கிறது. எங்களால் இயன்ற அளவு நாங்கள் மக்களாக சேர்ந்து ஒரு இயக்கமாக மக்களிடம் போய் அந்த பிரச்சனைகளை அறிந்து அந்த மக்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றது தான் எங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த நாட்களே ஐயா சொன்னது போல் நல்ல ஒரு அரசாங்கம் ஒன்று கிடைத்திருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து உணரக்கூடிய ஒரு தலைமைத்துவம் வந்திருக்கிறது, ஜனாதிபதி. அதனால் நாங்கள் அநேகமாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது, எங்கேயாவது ஒரு இடத்திலே 4 பேர் தமிழ் மக்கள் சேர்ந்த ஒரு சந்தையாக இருக்கலாம், சந்தை வெளியாக இருக்கலாம், ஒரு கடையாக இருந்தாலும் சேர்ந்து நின்று அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குறைபாடுகளை பேசி கொண்டிருக்கிறது அநேக இடத்துல காணலாம். பஸ்ஸில் போனாலும் இந்த இடத்துல. ஆனால் அதோடு பேசி கொண்டு இருக்கிறதால இந்த பிரச்சனை முடிய போகிறது இல்லை, தொடர போகுது. அதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று வேண்டுமென்றால் எங்களுடைய மறுமலர்ச்சியின் மக்கள் கட்சியின் மூலியமாக நாங்கள் இதை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டிய ஒரு பிரதான பொறுப்பு, கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனாலே நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னை போல இன்னும் அநேக மக்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த அமைப்பில், இந்த இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாக இதை முன்கொண்டு போய், அதாவது அரசாங்கத்தால் செயல்படாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை போய் அரசாங்கத்துக்கு அதை குறித்து சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் எங்களுடைய இயக்கத்திலே இருக்கிற எல்லாரும் நாங்கள் ஒருமனப்பட்ட, அதாவது நாங்கள் தெற்குலேருந்து நார்த்லேருந்து வந்திருக்கிறோம் சகோதரர்கள். அவர்களும் தமிழ் மக்களுக்கு இந்த பிரச்சனைகளை சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தமிழ் சிங்கள மக்கள் சேர்ந்து இந்த பிரச்சனையில் வருகிற நாட்களில் பேசி ஒரு நல்ல தீர்வு, மக்களின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். தொழிலாக இருந்தாலும், அவர்களுடைய விடுவிக்காத காணிகள் இருந்தாலும், ரோடுகள் துறக்கப்பட்ட ரோடுகள் இருந்தாலும், அரசாங்கம் எதையெல்லாம் வாக்காக கொடுத்தார்களோ அது சரியாக செயல்படாத பட்சம் நாங்கள் அதை கொழும்புக்கு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அதை செயல்படக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் அதை செய்வோம் என்ற ஒரு உறுதியோட, ஒரு நம்பிக்கையோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சாகுது. மக்களோட மக்களாக வந்து அரசாங்கத்தில பாலமாக வேலை செய்ய போறீங்க. அப்போ அதுக்கு உங்களோட உணவியலாளர் சார்பில் உங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதில் வந்து என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இந்த அமைக்கப்பட்டிருக்க இந்த மறுமலர்ச்சி இயக்கம் புரட்சியாக எப்படி செயற்பட போகுது? ஒரு சாதாரணமாக ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அவங்க வந்து அதை என்னென்ன அந்த முறையாக வந்து அணுகிறது, எங்கே அணுகிறது, என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை வந்து கையாளுறது, யாரோட கதைக்கிறது, அந்த விஷயங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் உதவியாக. இது ஒரு நல்ல கேள்வி. ஏனெண்டா இன்றைய கூட்டத்தில் கூட நீங்கள் சொன்ன விஷயங்கள் பலர் முன்வைத்தார்கள், பிரச்சனைகளை கொண்டு எங்கள்கிட்ட கேட்டார்கள். முக்கியமாக என்னுடைய அபிப்பிராயத்தின்படி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தேவையான ஸ்தாபனங்களும் திணைக்களங்களும் வடமாகாணத்தில் மாத்திரமில்லை, இலங்கை பூராவும் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், அந்த அரசாங்க திணைக்களங்கள் எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும், பிரதேச சபையாக இருக்கலாம், கச்சேரியாக இருக்கலாம், கல்வி அமைச்சாக இருக்கலாம், விவசாய அமைச்சாக இருக்கலாம், எந்த அமைச்சு என்றாலும் அதில் என்ன பிரச்சனை என்றால் அதில் வந்து செயல்திறன் இல்லாமல் இயங்கி கொண்டு வருகிறன. மற்றது ஊழல், பெருமளவு ஊழல்.
பரந்துபட்ட ஊழல். மற்றது ஒரு நேர்மையற்ற முறையில் அரசாங்கத்தை பணத்தை சீரழிக்கிறார்கள், வீணாக்குகிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள் மக்களுக்கு செலவழிக்காமல். இப்படியான விஷயங்களை மக்களின் விஷயங்கள் எங்களோட கதைக்கும் பொழுது நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, அந்த பொருத்தமான திணைக்களங்களில் கேள்விகளை எழுப்புவோம். அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களையும் கொண்டு போய், ஏன் நீங்கள் இதற்கு தீர்வு காணையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்படியான கேள்வி. இது ஒரு அணுகுமுறை. இது மாத்திரமல்ல, வேறு விதமான அணுகுமுறைகளும் நாங்கள் யோசிக்கிறோம். அதுபடியாக இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தில் இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, யாரும் சேரலாம். இது மக்களுக்கான ஒரு இயக்கம். இதுக்கு தேர்வுகள் இல்லை, எலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் சேரலாம். ஏன்னா இது மக்கள் இயக்கம். எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இதில் சேர்ந்து உழைக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சந்தித்தது சாதாரண மக்கள் அல்ல, மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற நிறைய சிவில் சமூக தாபனங்களில் செயலாற்றுகின்ற பிரதிநிதிகள் அல்லது மக்களோடு பணியாற்றக்கூடிய தலைவர்கள். அதாவது இவங்கள் ஒரு ஆள் அந்த இடத்துல வந்திருந்தால் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 100 மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரதிநிதிகளோடு தான் நாங்கள் இன்றைக்கு இதை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த மறுமலர்ச்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஸ்தாபித்து இருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் எப்படி கொழும்பில் இருந்து கொண்டு இதுவரை காலமும் நாங்கள் இதை இயங்கணும் என்று சொன்னால், இந்த கிளை யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட முதல்லே நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய அல்லது தெற்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் தோழர்களோடு சேர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இதுக்கு முதல்லையும் மீனவ சமுதாயத்தை சந்தித்திருந்தோம். நிறைய இளைஞர்கள், யுவதிகள், அறிவார்ந்த சமூகத்தினர் இவங்க எல்லாரோடையும் பேசின பிறகு நாங்கள் இதுக்கு முதல்லையும் அறிக்கை தயாரித்து அரசு சார்ந்த உயரிய இடங்களுக்கு அதை வழங்கியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய சில பரிந்துரைகள் தான் இந்த பலகாலமாக மூடப்பட்டிருந்த பாதைகள் திறக்கப்பட வேண்டும், இந்த மாதிரியான நிறைய பரிந்துரைகள் அதில் இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ இதுதான் செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பது இல்லை. நாங்கள் மக்களை எங்களோடு இணைத்து கொண்ட பிறகு இந்த வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மக்களிடமிருந்து அந்த பிரச்சனைகளை மையப்பகுதிக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுவரை காலமும் வடக்கின் பிரச்சனை வடக்கிலையும் தெற்கின் பிரச்சனை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்து வந்ததை பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த அரசியல் வெற்றிக்கு பிறகு வடக்கின் பிரச்சனையும் கூட நாட்டின் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு இதற்காக போரிடக்கூடிய ஒரு சகோதரர்களினுடைய சூழலை தான் நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்பது வடக்கிலே இனம் காணப்பட்ட பிறகு, வடக்கு பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அந்த பிரச்சனையின் தரத்தை பொறுத்து கொண்டு அதற்கான தீர்வை அணுகக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் இவர் சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி சில பிரச்சனைகள் அரச அலுவலகங்கள் சார்ந்ததாக இருக்கும் போது அதற்கான பொறிமுறைகளுக்கு கீழே எங்களால் முடியும் அதை நாங்கள் கேள்வி எழுப்பி செயற்படுத்துவதற்கு. சில நேரங்களில் அது அரசினுடைய செய்யாமையாக இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு பெரிய எழுச்சியாக இருந்து கொண்டு அதை மத்தியிலே இருந்து கேள்வி எழுப்பி அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறிமுறையாக இருப்போம். அப்பொழுது அதாவது ஒரு அரசியல் செய்யும் போதோ அல்லது அரசியல் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போதோ மக்களினுடைய பிரச்சனை இருக்கும் போதோ இயக்கம் செயற்படுகின்ற ஒரு விதம் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய விலாசம், இதுதான் எங்களுடைய தொலைபேசி என்று கொடுத்து செயற்படுவதல்ல அந்த விலாசம், அது அல்ல. இயக்கம் என்பது மக்களோடு இணைந்து போராடுகின்ற ஒன்றாக இருக்கும். எந்த கொள்கைகளை மக்களுக்கு வழங்குகிறோம் என்று அரசு சொன்னதோ அந்த கொள்கைகளுக்கு கீழே எழக்கூடிய எந்த பிரச்சனையோ அல்லது அதுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ செயற்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுத்துவோம். சில நேரங்களில் இப்போ நாங்கள் எல்லோருமே அரசுக்காக கடந்த தேர்தல்களிலே முன்னின்றவர்களாக இருக்கிறோம். எங்களிருந்து நிறைய பேர் இன்றைக்கு அரச பதவியை எடுத்து பார்க்கும் பொழுது உயரிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சில பிரச்சனைகள் எங்களுக்கு அதை எடுத்து சொல்வது கடினமானதாக இருக்காது, அதை எங்களால் முடியும் எடுத்து சொல்லி அதை செயற்படுத்துவதற்கு. ஆனால் அதே சமயம் சில பிரச்சனைகள் சில நேரங்களிலே எங்களுக்கு உயரிய இடத்திலே எடுத்துக்கொண்டு ஒரு உந்துதலை கொடுத்து செயற்படுத்த வேண்டியதாகவும் இருக்கும். அது எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் செய்து வளர்க்கப்பட்டவங்கள். போராட்டங்கள் கொழும்பு மத்தியில் இருந்து கொண்டு
முன்பும் நிறைய போராட்டங்கள் செய்தது போல இதையும் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்க உங்களோட கேள்விக்கு இங்க இருக்கிற மக்கள் எப்படி அவங்களோட பிரச்சனையை தெரியப்படுத்தலாம் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு உங்களோட உதவியின் கீழே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இப்படி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதிநிதிகள் யார், இங்கு இருக்கக்கூடிய யாழுக்கு கிளைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது வந்து காலப்பகுதியில் வந்து தெரியப்படுத்தப்படுவதாக இருக்கும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக. அதை வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்திலே இணைந்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வலு மற்றும் வல்லமை இருக்கிறவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அதற்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும், செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் உங்களோட கேள்விக்கு திருப்திகரமான விடையை கொடுத்திருக்கிறேன்னா? பிரச்சனைன்றது வேர்ல்டுக்குள்ளே போயிருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளுக்கு எந்த அரசும் முகம் கொடுக்குறதாயும் அதை சம்மந்தமாக பேசுகிறதாயும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நிர்வாக மட்டத்தில் சரி இல்லை நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து போகலாம். அது வந்து ஒரு அரசு நிர்வாகம் கட்டமைப்பு எடுக்கும். அதை தாண்டி பெரிய பிரச்சனை, அதாவது இராணுவ ஒழுங்கையில் அரசியல் கைதிகள் விடுதலையில் ஆனால் போனால் சரி உங்களோட இதில் இந்த எழுச்சி வந்து இந்த பிரச்சனைகளை உள்வாங்குவீங்களா? நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்லலாம். அது அது முக்கியமான கேள்வி. இப்போ இது எல்லாம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் ஜனாதிபதியின் பேச்சுகளையும் அடங்கியுள்ளது. பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம், இராணுவத்தினால் எடுக்கப்பட்ட காணிகள் விடுபடப்படும், தெருக்கள் திறந்து வைக்கப்படும். இப்போ ஏற்கனவே 1-2 நடந்திருக்குது. அது மேளதாளங்கள் இல்லாமல் நடந்த விஷயங்கள். மேளதாளங்கள் தேவையில்லை, மாலைகள் போட தேவையில்லை. இதுகள் அவர்களுக்கு அது வந்தது ஆக்களுக்கு தெரியாமலே அது நடந்து போயிட்டுது. இது பெரிய விஷயமாக நாங்கள் கருத இல்லை. ரோட்டை திறக்கிறதும் காணிக்காரண்ட காணியை திருப்பி கொடுக்குறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இராணுவத்தை அகற்றுன்றது வந்து அதில் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு சில வேளை ஒரு காலம் தேவைப்படலாம். அது எவ்வளவு காலம்னு அவை தான் தீர்மானிக்க வேணும். ஆனால் கருத்து ரீதியில் அல்லது பாலிசி கொள்கை ரீதியில் நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனையும் மிக முக்கியமான விஷயம். அது கட்டாயம் நடைபெறும். நடைபெறாட்டால் நடைபெற பண்ணுவோம் என்றாதான் எங்களுடைய. அதை நான் சொன்னேன், நாங்கள் ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசம் விமர்சனத்தை வைப்போம். போராட வேண்டி வந்தால் போராடுவோம். இதுதான் எங்களோட கொள்கை. கொழும்புல இதுவரை காலமும் மறுமலர்ச்சிக்கான இயக்கம் வந்து ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வந்து மறைமுகமாகவும் நேரடியாக வேலை செய்து பலமான அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளணியாக இருந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் இதுவரை காலமும் இல்லாமல் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வந்து இந்த திடீரென்று வந்ததுக்குரிய காரணமாக வந்து மார்ச் மாதம் நடக்க இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து மறைமுகமாக வேலை செய்ய வேண்டிய கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதை பற்றி எப்படி இருக்குங்க? ஏன்னா திடீர் ஒரு வேறுக 2 எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. அப்போ இது அதுக்கான ஒரு முன் நகர்வா இல்லாட்டி என்னன்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையில் இது திடீரென்று வரையில் நான் ஏற்கனவே மறுமலர்ச்சி இயக்கத்தோட தொடர்பில் இருந்து அவையோடு சேர்ந்து வேலை செய்துட்டு இருந்தேன். நான் அது இந்த பிரதேசத்துக்கு வந்து சேராதது ஒரு துரதிர்ஷ்டம். அதுக்காகத்தான் நாங்கள் அதை நிவர்த்தி செய்திருக்கிறோம் இப்போ என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு பேசும் போதே சொல்லியிருந்தேன், இது யாழ்ப்பாணத்துக்கு ஈவன் இந்த அரசியல் சார்ந்த முதல் பயணம் அல்ல. நாங்கள் தேர்தலுக்கு முதல்ல இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேர்தலுக்காக ஒரு அரசியல் கட்சிக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கும் போது, ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக இருந்து கொண்டு பணியாற்றும் போது, அதுவும் முக்கியமாக சிறுபான்மையினராக இருந்து கொண்டோ அல்லது பெரும்பான்மையினராக இருந்து கொண்டு சிறுபான்மையினருக்காக போராடும் போதோ கண்டிப்பாக சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து கொண்டு செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் காலமாக இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்றதை வந்து தெரிந்து கொள்றதுல வந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்
மக்களிடமிருந்து எங்களுடைய அந்த அணுகுமுறையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போ மீனவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் கொழும்புல இருந்து தெரிஞ்சுக்கொண்டு அங்க இருந்து ஒரு சமூகம் சார்ந்த போராட்டத்தை கொண்டு நடத்துறதுக்கு விருப்பப்படுகின்ற அந்த கூட்டம் நாங்கள் அல்ல. மீனவர்களின் பிரச்சனை, யாழ் மீனவர்களின் பிரச்சனை யாழ்ப்பாணத்துக்கே வந்து தெரிந்து கொண்டு அவர்கள் சார்பாக செயற்படுபவர்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் எங்களுடைய செயற்பாடுகள் குறித்து ஒரு தெளிவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பயணம் உண்மையாகவே தேர்தல்களை குறித்து வைத்த பயணங்கள் அல்ல. நாங்களும் தேர்தல்களை எடுத்துக்கொண்டு செயற்படுபவர்களும் அல்ல. அந்த சமூக மாற்றத்துக்கு தேர்தல் ஒரு கருவியாக இருக்கிறதே ஒழிய தேர்தலை மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொண்டு செயற்படுபவர்கள் அல்ல. சமூக மாற்றத்திற்கு இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முன்னரும் நாங்கள் இதே சமூக தளத்திலே வெவ்வேறான பணிகளில் ஈடுபட்டவர்கள். அப்படி இருக்கும் போது எங்களுடைய இந்த பார்வை என்பது வெறுமனே அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கு மக்களை எப்படி தயார்படுத்துவது என்பதல்ல. அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு நாங்கள் வரும்போது இங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதற்காக இணையக்கூடிய சாதாரணமான மக்கள் அல்ல என்பதும் ஒரு தெளிவு நான் நினைக்கிறேன் எங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே இருக்கிறது. அடுத்த ஒரு விடயம், இந்த கொள்கைகளை வைத்துக் கொண்டு தான் இந்த அரசியல் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பை வழங்கி இருக்கும் போது இந்த கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அதற்கு கொழும்பிலே இருந்து கொண்டோ அல்லது மத்தியில் இருந்து கொண்டோ தெற்கிலே இருந்து கொண்டோ குரல் கொடுக்கும் பொழுதும் கூட வடக்கிலே இருக்கின்றவர்களை நாங்கள் வந்து பார்த்து போன பிறகு குரல் கொடுத்தால் கூட அது போதாது. ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் அதிலே எப்படி தொக்கி இருக்கிறது, அவர்களின் மனநிலை அதில் என்ன தொக்கி இருக்கிறது, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மக்களே அந்த பிரச்சனையில் அவர்கள் உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த உரிமையாண்மையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த அரசியலை செயற்பட வேண்டும். இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்கின்ற ஒன்று இருக்கிறது. நிறைய நாடுகள்ல அது இருக்கிறது. இப்ப நான் தான் உங்களுக்கு பேச வேண்டும் என்பதோ அல்லது அவர் இன்னொருத்தருக்காக பேச வேண்டும் என்பதோ அல்ல. எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோருமே எங்களுக்காக பேச வேண்டிய ஒரு முறைமையை நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக அறிமுகப்படுத்தி செயற்படுத்த நினைக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பயணம். அப்படி நீங்கள் இதை அந்த பார்வையை நோக்கக்கூடியதாக இருக்கும். தேசிய மாற்றம் தொடர்பாக நீங்கள் தேர்தலுக்கு முன்னர் பேர் செய்திருக்கீங்க. இப்போ அது சம்பந்தமாக ஆதரவான கருத்து வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போ அண்மையில் நடந்த சில சம்பவங்கள் வந்து அது அவர்களும் சாதாரணமாக முதல் இருந்த அரசியலையே செய்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உதாரணமாக சபாநாயகருடைய கல்வி தலைமை விஷயத்தில் வந்து அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக ஒரு குழப்பம் இருக்கு. அந்நேரம் நேற்று இரவு ஒரு வர்த்தமானி என்று வெளியிடப்பட்டிருக்கிறது, கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி. அதில் வந்து பெரும்பான்மை இனத்தவர்களை மட்டுமே உள்ளடக்கி ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலையும் சிறுபான்மை இனத்தவர்கள் உள்ளடக்கப்படவில்லை. அவ்வாறான விடயங்களில் வந்து அவர்களும் முன்னர் கோட்டாபய ராஜபக்ச இருந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்களும் தொடர போயினமாங்களுக்கு இருக்குது. இல்லை, நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு இயக்கமாக இருக்கிறதே ஒழிய நிறுவப்பட்ட அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கின்ற ஒரு இயக்கம் அல்ல. அந்த அரசாங்கம் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு இயக்கமாக நாங்கள் இருப்போமே ஒழிய பிழை நடக்கும் போது அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு இயக்கமாக இருப்போம். நீங்கள் எங்களுடைய பழைய செயற்பாடுகள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் ஒரு இயக்கமாக நிறுவப்பட்ட பிறகு நிறைய இடங்களிலே நாங்கள் அரசுக்கு உந்துதலை வழங்கி இருக்கிறோம். சில நேரங்களில் கொள்கை இப்படி இருக்கிறது, கொள்கை விஞ்ஞாபன கொள்கைகளுக்கு அமைய நீங்கள் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்றும் நாங்கள் குறிப்பிட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட நிறைய விடயங்களாக இருக்கலாம் அல்லது கொள்கை பிரகடனத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறு சமூகத்திலே வெளிவருகிறது என்பதற்கு காலதாமதம் இருந்தாலும் அல்லது அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் போதும் நாங்கள் இதற்கான ஒரு உந்துதலை வழங்குகின்ற, விமர்சிக்கின்ற, எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற, அதனை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடிய ஒன்றிணைந்த ஒரு இயக்கமாகத்தான் எங்களை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே அந்த இடத்திலே நாங்களும் உங்களை போன்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக நாங்கள் இதை இந்த அரசியல் எந்த மாதிரியான போக்கில் போகிறதோ அதற்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பையே வழங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. அதான் எங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. நான் நினைக்கிறேன் இதை கொண்டு வந்திருக்கிற அரசியல் கலாச்சாரம் வேறுபாடானது. தேசிய மக்கள் சக்திக்கு கீழே கொண்டு வந்திருக்கிற அரசியல் கலாச்சாரம் ஒரு இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த அரசியல் கலாச்சாரத்திலே உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கூட விமர்சகர்களாக இருக்கிறார்கள். இன்டர்னல் பாலிடிக்ஸை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்களும் அவ்வாறாகவே இருப்போம். ஆகவே நீங்கள் சொன்ன விடயங்களிலே அந்த கொள்கைகளுக்கு அமைய என்னென்ன விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அவை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய உந்துதலை வழங்குவோம். ஆனால் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதாவது குறுகிய கால பகுதியில் எதை செய்யலாம், நீண்ட கால பகுதியில் எதை செய்யலாம் என்று நாங்கள் கிரகித்து கொண்டு தான் செயற்படுத்தி கொண்டு போகிறோம். இது என்னுடைய புரிந்துணர்வு. சகோதரர்
நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையில் எனக்கு தெரியாது. இந்த க்ளீன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள், நியமிக்கப்பட்ட ஆக்கள் யார் யாருன்றே எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன அப்புறம் தான் இப்படி தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க தனியாக சிங்கள மக்களை மாத்திரம் உள்வாங்கின ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கா ஆர்கனைசேஷனாக இருக்கு. இதை நாங்கள் கேள்விக்குட்படுத்துவோம், விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம். அதை நீங்கள் சொல்ல வேணும். யாருண்டு சொல்ல முடியுமா? வர்த்தமானியில் ஓகே, நாங்கள் அதை விசாரிக்கிறோம். இதான் எங்கள்ட வேலை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல் இப்படியான விஷயங்களை விமர்சிக்கிறது, நடைமுறைப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் ஒரு தனி மனித வழிபாட்டு உள்ள ஆக்கள் இல்லை. சரியா, கோத்தாவையோ அல்லது இவன் அனுராவையோ நாங்கள் வழிபடுற ஆக்கள் இல்லை. எங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொள்கை ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக சரியான முறையில் தீர்வுகள் காண்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குதே ஒழிய நாங்கள் அவரோ இவரோ என்று நாங்கள் பார்க்குறே இல்லை.